எல்லா என்கவுண்டர் டெத்லயும் அந்த ரெண்டு செருப்பு, ஒரு ஜோடி செருப்பு தலைகீழா அப்படி இப்படி இருக்கிறது, துப்பாக்கி அங்க இருக்கிறது. உங்களிடம் பிடிப்பட்டு 6 மணி நேரத்திற்கு மேல் அவரிடம் துப்பாக்கி எப்படி இருக்க முடியும்? அப்ப மக்களை முட்டாளாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிராமாவை திரும்பி 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 பண்ணும் பொழுது நம்ம 20 தமிழர்களை ஆந்திராவில் செம்மரக்கட்டை கடத்தல் என்கிற பெயரில் கொல்லப்பட்ட 20 தமிழர்களுக்காக 2 நாட்களுக்கு முன்னால் 10ஆம் ஆண்டு அவர்கள் நினைவு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதற்கான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம சொன்னோம், இல்ல செம்மர கடத்தல்ங்கிறது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உள்ள பெருமானம் உள்ள ஒரு கடத்தல் தொழில். அதுல இந்த 20 தமிழர்களை பலிகடா ஆக்கி நீங்க மோதல் என்ற பெயர்ல கூட்டு போய் சுட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு 1000 பக்க அறிக்கையை தயார் பண்ணி அதற்கான உண்மையின் குழு எல்லாம் போட்டது. அந்த வழக்கு இன்னைக்கும் கூட பெண்டிங்கா இருக்கு. என்ஹெச்ஆர்சிலையும் இருக்கு, நீதிமன்றங்களையும் பெண்டிங்கா இருக்கு. அப்ப ஒரே கேள்விதான், சட்டத்தை மதிக்கிறவர்கள் நாம் என்று சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு அரசு இருக்குன்னு சொன்னா இந்த விஷயங்களை இப்படி கையாளாதீர்கள். லாக்அப் டெத்ஸ் பண்ணாதீங்க, என்கவுண்டர் கொலைகளை செய்யாதீர்கள். காஷ்மீர்ல 1 வருஷத்துக்கு 900 நடக்குது, அடைச்ச அங்க சட்டம் ஒண்ணும் இல்ல, ஒழுங்கு ஒண்ணும் கிடையாது, அநியாயம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதற்கு பாதி அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு போது இதுல நம்ம முதலிடம் என்கிறது நமக்கு எந்த விதத்திலையும் பெருமையும் அல்ல, இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாதுங்கிறது தான். ஒரு துளி கூட குற்றம் பாதித்தவர்களை பற்றிய, குற்றம் செய்தவர்களை பற்றி, அவர்களுடைய குற்றத்தை பற்றி நாங்கள் ஆதரிக்கவோ அவர்களுக்காக பேசவோ வரவில்லை. நீங்கள் சட்டத்தை, அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை, ஃபண்டமெண்டல் ரைட்டை காப்பாத்துங்க. நாளைக்கு அரசியல் பேசுபவர்களுக்கும் அரசியலுக்காக இருக்கவங்களுக்கும் இதே பதிதான்.